எங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானோட சிறப்பாக நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா, அவர் வாழ்ந்திருந்த காலத்தில் அந்த 19ஆம் நூற்றாண்டிலேயே விளம்பரம் என்கின்ற அந்த உத்தியை பயன்படுத்தினார் நம்முடைய வள்ளல் பிரான். அந்த ஞான சபையை தோற்றுவித்தார் இல்லையா? அந்த ஞான சபை தோற்றுவித்த அன்றைக்கு வள்ளல் பிரான் ஒரு விளம்பரத்தை வெளியிட்டிருக்கிறார். எதற்காக இந்த ஞான சபை தோற்றுவிக்கப்படுகிறது, இதனுடைய நோக்கம் என்ன, இதில் வரக்கூடிய அன்பர்கள் சன்மார்க்கிகள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை மிக விளக்கமாக சொல்லுகின்ற ஒரு விளம்பரத்தை வள்ளல் பிரான் வெளியிட்டிருக்கிறார். அதிலிருந்து ஒரு பகுதியை நம்ம இப்போ பார்க்கலாம். உண்மை அறிவு, உண்மை அன்பு, உண்மை இரக்கம் முதலிய சுபகுணங்களை பெற்று நற்செய்கை உடையவராய் எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொது நெறியாகி விளங்கும் சுத்த சன்மார்க்கத்தை பெற்று பெரும் சுகத்தையும் பெரும் களிப்பையும் அடைந்து வாழும் பொருட்டு ஒரு ஞான சபையை இங்கே தமது திருவருட் சம்மதத்தால் இயற்றுவித்து இக்காலம் தொடங்கி அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம் அளவு குறிக்கப்படாத அற்புத சித்திகளெல்லாம் விளங்க யாமே அமர்ந்து விளையாடுகின்றோம் என்றும் திருக்குறிப்பை வெளிப்படுத்தி அருட்பெரும் ஜோதியராய் வீற்றிருக்கின்றார். 25/11/1872 ஆண்டு வெளியிட்ட ஒரு விளம்பரம் இது. அன்னைக்கு தான் சத்திய ஞான சபையை தோற்றுவிக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அந்த சத்திய ஞான சபை எதற்காக தோற்றுவிக்கப்படுகிறது, அது எந்த விதத்திலெல்லாம் மற்ற அமைப்புகளிலிருந்து மற்ற சபைகளிலிருந்து மற்ற சங்கங்களிலிருந்து வேறுபட்டு நிற்கப் போகிறது, அதுவும் எத்தனை காலத்திற்கு நிற்கப் போகிறது என்கின்ற பல விஷயங்களை சொல்லுகின்ற ஒரு பத்தி தான் இந்த விளம்பரம். இதில் மிக முக்கியமாக நம்ம உணர வேண்டியது, அந்த காலத்தில்தான் விளம்பரம் என்கின்ற வகைமை தமிழ்நாட்டில் தமிழ் நிலத்தில் அறிமுகமாகி இருக்கிறது. அதனை உடனடியாக சிக்கென கைப்பிடித்திருக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். ஒரு சித்தராக ஒரு ஞானியாக வாழ்ந்தும் கூட சமூக வாழ்வில் என்னவெல்லாம் மாற்றங்கள் விஞ்ஞான முன்னேற்றங்கள் நிகழ்கின்றனவோ அதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் இயல்பாக பொருத்தி பார்த்து கொள்கின்ற பயன்படுத்தி கொள்கின்ற ஒரு வாழ்க்கை முறையை வள்ளல் பிரான் செய்து பார்த்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம்தான் இந்த விளம்பரம். நம்ம என்னவோ இந்த 5.5 அடி உயரம் 6 அடி உயரம் பெற்ற இந்த உடம்பு என்பது நமக்கான ஒரு கருவியாக நாம் நினைத்து கொள்கிறோம், நம்முடைய செயல்களை செய்வதற்கான ஒரு கருவியாக நினைத்து கொள்கிறோம். ஆனால் உண்மையில் உயிர் பெற்ற அந்த உயிரினங்களில் மனித உயிரினம் மட்டும்தான், சிந்திக்கக்கூடிய மனித உயிரினம் என்கின்ற அந்த பெருமையை நாம் என்றைக்காவது நினைத்து பார்க்கிறோமா? சிந்தனை என்றால் உயர்வு நவிர்ச்சி சிந்தனைகளாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை கவிழ்ப்பது, மற்றவர்களை தோல்வி அடைய வைப்பது, மற்றவர்களை புண்படுத்துவது என்கின்ற சிந்தனையைத்தான் நாம் மிக அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்யாமல் மிகவும் அருமையுடைய இந்த மனித பேரை பெற்றிருக்கக்கூடியவர்கள் நாம் என்கின்ற அந்த பெருமித உணர்வு நமக்கு வருமானால் மற்றவர்களுக்கு துன்பம் செய்வதிலிருந்து நாம் நம்மை தடுத்து கொள்வோம். அப்படி தடுத்து கொள்ள வேண்டியதை வள்ளல் பிரான் முக்கியமான வார்த்தைகளில் நமக்கு சொல்லி தருகிறார். சரி, நண்பர்களேன்னு அழைக்கிறாரு. என்ன சொல்றார் நண்பர்கள்கிட்ட? சொல்றார் பாருங்க. உண்மை அறிவு, உண்மை அன்பு, உண்மை இரக்கம் முதலிய சுபகுணங்களை பெற்று நற்செய்கையுடையராய். இதெல்லாம் நமக்கு இருக்கான ஒரு கேள்வி வரும். உண்மை அறிவு, உண்மை அன்பு, உண்மை இரக்கம் முதலிய அந்த நற்செய்கையெல்லாம் நமக்கு இருக்கா? இருக்குன்னா நம்ம தொடர்ந்து படிக்கலாம். இல்லை என்றாலும் கூட இதெல்லாம் நாம் இந்த நொடியில் இருந்தே நம் மனசுக்குள் உருவாக்கி கொள்ளலாம் என்கின்ற அந்த நம்பிக்கையை வள்ளல் பிரானுடைய இந்த உரைநடை பற்றி நமக்கு கொடுக்கிறது. அதை தவிர இந்த அன்பு இரக்கம் நற்செய்கை இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறார்ல, இதெல்லாம் இல்லை என்றாலும் இதெல்லாம் இருக்க வேண்டிய மனித பிறப்பில் நாம் இருக்கிறோம் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த உணர்வுகளையெல்லாம் மனசில் ஏற்றலாங்கிறது வேற விஷயம். முதல்ல இதெல்லாம் இருப்பவர்கள் தான் மனிதர்கள் என்கின்ற அடையாளத்திற்குள் வருவார்கள் என்கின்ற தெளிவை முதலில் வள்ளல் பிரான் கொடுக்கிறார். சரி, இந்த 3 குணங்களும் இருக்கக்கூடிய நற்பேருடைய மனிதர்களேன்னு ஆரம்பிக்கிறாரு. அவங்கள்ட்ட என்ன சொல்கிறார் வள்ளல் பிரான் பாருங்க. எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொது நெறியாகி விளங்கும் சுத்த சன்மார்க்கத்தை பெற்று. அப்போ சமயம் மதம் மார்க்கம் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய சன்மார்க்கம் என்று வள்ளல் பிரான் சொல்றார். ஏன்னா உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய தத்துவம் சன்மார்க்கம்,
அதனுடைய ஒற்றை நோக்கம், ஒற்றை தத்துவம் என்ன, ஒற்றை குறிக்கோள் என்ன, ஒற்றை கொள்கை என்னன்னா அன்பு, பேரன்பு, இரக்கம், ஜீவகாருண்யம் மட்டும்தான். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த மதத்துக்கு அன்பு ஒத்து வராதுங்க, ஜீவகாருண்யம் ஒத்து வராதுங்க, இரக்கம் ஒத்து வராதுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு அன்பு ஒத்து வராது, ஜீவகாருண்யம் ஒத்து வராது, இரக்கம் ஒத்து வராது அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த சமயத்தை சார்ந்தவர்களுக்கு அன்பு ஒத்து வராது, ஜீவகாருண்யம் ஒத்து வராது, இரக்கம் ஒத்து வராது அப்படின்னு சொல்ல முடியுமா? எந்த மதத்தில் இருந்தாலும், எந்த சமயத்தில் இருந்தாலும், எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் இதுதான் மனிதத்தின் இயல்பான குணம். அப்போ அந்த இயல்பான குணத்தை தான் சன்மார்க்கம் தன்னுடைய தத்துவமாக வைத்திருக்கிறது. அதைத்தான் சன்மார்க்கம் விதந்தோத்துகிறது. மற்றவர்கள் எல்லாம் ஒவ்வொரு மதமும், ஒவ்வொரு மார்க்கமும், ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறையை கொண்டாடுகிறது. ஆனால் சன்மார்க்கம் சமத்துவத்தை தான் தன்னுடைய வழிபாட்டு முறையாக, கொள்கையாக வைத்திருக்கிறது என்றால் உலகத்துக்கான பொதுமை தானே சன்மார்க்கம் என்பது. இந்த பூமியில் சூரியன், சந்திரன், காற்று, நிலம், நீர், நெருப்பு எல்லாமே எல்லோருக்கும் பொதுவாக இருப்பதை போல் வள்ளல் பிரானுடைய சன்மார்க்கமும் எல்லோருக்கும் பொதுவானது என்கின்ற அந்த பொதுமை தன்மையை இங்கே கொண்டு வருகிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அடுத்தது, பெரும் சுகத்தையும் பெரும் களிப்பையும் அடைந்து வாழும் பொருட்டு சன்மார்க்கத்தில் இருப்பதால் என்ன நடக்கும் அப்படிங்கிற 2 விஷயத்தை சொல்றார். பெரும் சுகத்தையும் பெரும் களிப்பையும் பெற்று வாழும் பொருட்டு. எப்படி பெரும் சுகமும் பெருங்களிப்பும் வரும்? ஏன்னா எல்லோரும் சமம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்துடுச்சுன்னா அங்கே மனசில் வேறுபாடே கிடையாது இல்லை. அப்போ ஒரு சுகம் வந்து சேரும். மற்றவர்களை கீழாக பார்க்கின்ற நிலை இல்லாத போது எல்லோரும் நீயும் என்னை போல் ஒரு தோழன்தான், நீயும் என்னை போல் ஒரு நண்பன்தான், சக உயிரிதான், சக மனுஷன்தான், சக மனுஷிதான் என்கின்ற உணர்வு வரும்போது அது ஒரு சுகானுபவம், ஒரு பெரும் சந்தோஷம். ஏனென்றால் மனமாச்சரியங்களுக்கு அங்கே இடமில்லை என்பதை வள்ளல் பிரான் 2 வார்த்தைகளில் நமக்கு கொடுக்கிறார். பெரும் சுகமும் பெரும் களிப்பும் வந்து சேரும் என்று சொல்லி தருகிறார். அடுத்தது, ஒரு ஞான சபையை இங்கே தமது திருவருட் சம்மதத்தால் இயற்றுவித்து இக்காலம் தொடங்கி அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம் அளவு குறிக்கப்படாத அற்புத சித்திகளெல்லாம் விளங்க யாமே அமர்ந்து விளையாடுகின்றோம். இக்காலம் தொடங்கி அளவு குறிக்கப்படாத காலம் வரைக்கும் அளவு குறிக்கப்படாத சித்திகளெல்லாம் செய்து யாமே அமர்ந்து விளையாடுகின்றோம் என்று அந்த சிவம் சொல்லியிருக்கிறது என்று வள்ளல் பிரான் சொல்கிறார். சிவம் என்பது அன்புதான், உருவம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஞான சபையில் எந்த உருவ வழிபாடும் இல்லாமல் ஜோதி வழிபாடு மட்டுமே நிரம்பி இருக்கிறது. காரணம், சோதி என்பது, அருட்பெரும் சோதி என்பது உருவமற்றது, அருவமானது, அருவத்திலும் ஒரு உருவம் கொண்டிருப்பது, எல்லோருக்கும் பொதுவானது. அந்த சோதி என்பது உயிர் நெருப்பு, உடம்புக்குள் இயங்குகின்ற ஆன்மாவின் நெருப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியான அந்த தத்துவத்தை தான் ஞான சபையில் நிறைவேற்றி வைத்திருக்கிறார், நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அதனால் என்ன சொல்லி நிறைவு செய்கிறாருங்கிறத பாருங்க. அற்புத சித்திகளெல்லாம் விளங்க யாமே அமர்ந்து விளையாடுகின்றோம் என்றும் திருக்குறிப்பை வெளிப்படுத்தி அருட்பெரும் ஜோதியராய் வீற்றிருக்கின்றார். 25/11/1872 இந்த ஞான சபை தோற்றுவித்த அன்றைக்கு கொடுத்த விளம்பரத்தில் இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் என்று கையெழுத்திட்டிருக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். எப்படிப்பட்ட சித்தாந்தத்தை கொடுத்திருக்கிறார்! நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய வடலூரிலிருந்து உலக பொதுமறை என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை தமிழ் நிலம் உருவாக்கி இருக்கிறது, வள்ளல் பிரான் உருவாக்கி இருக்கிறார் என்பது நமக்கு சிலிர்ப்பையும் சில்லிப்பையும் மகிழ்ச்சியையும் பேர் உகையையும் கதகதப்பையும் தரக்கூடிய ஒரு செய்தி. அந்த செய்தியை மனதில் இருத்தி ஞான சபையின் செய்தியாகிய ஜீவகாருண்யத்தையும் சமத்துவத்தையும் நாம் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.